முத்துகிருஷ்ணா, அப்பா இந்த எஸ்ஐக்கு மாசம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சுப்பா. எல்லாம் கொடுத்தாச்சுல்ல? அப்புறம் எங்க என்னையா வேலை? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? வாங்கின விசுவாசுக்காக வந்திருக்கேன். குடிசெல்லாம் எரிஞ்சு ஊரை கொந்தளிச்சு போய் கிடக்கு. இந்த நேரத்தை கூட உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம்னு வச்சுங்க. அப்புறம் இந்த காய் செடி எதுக்கு? ஏன் அறிவு இருக்கா உனக்கு? நான் தான் எரிச்சேன்னு அவன் ஆத்திரத்தில் இருக்கான். அது உண்மைதானே நீயே ஊரெல்லாம் சொல்லிவிட போல் இருக்க. நீ ஒன்னே எனக்கு பாதுகாப்பு தர வேண்டாம். அதுக்காக 50 பேருக்கு சோத்த போட்டு வச்சிருக்கேன். எதுவும் நடக்கும். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயமா பேசுன, அது நடந்துச்சா? எஸ்பி ஆபீஸ்ல கூட நியாயமா தான்டா பேசுன, அதுவாது நடந்துச்சா? எந்த விஷயத்துல ஒரு தடவை தோத்தா உணர்ச்சி வசப்படக்கூடாது. மறுபடியும் முயற்சி பண்ணணும். பண்ணுடா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. ஆனா உன் போராட்டம் ஜெயிக்கும் போது இங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். ஏன்னா இது பட்னி கூட்டம்டா. எனக்கு தெரியும். ₹1 கூலி குறைச்சு கொடுத்தா அவங்கள்ட்ட விலை கிடையாது. ₹5 குறைச்சு கொடுத்தா அவங்கள்ட்ட அடுப்பறியாது. அதுக்காக நீ போராடிய என்னாச்சு? உரிமைக்காக போராடும் போது உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது. அமைதியா போராடுறதுல கிடைக்கிற வெற்றி தான் நிரந்தரமா இருக்கும். காலேஜில் நீங்க எவ்வளவு வேணாலும் அமைதியா போராடலாம். ஏன்னா உங்களுக்கு 3 வேளை சோறு இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. நாங்க போராடுறதே ஒரே ஒரு வேளை சோத்துக்கு தான். அநியாயத்தை அழிக்கணும்னா அநியாயம் பண்றவனை அழிக்கணும். தப்பு பண்ணா நாம வெட்டப்படுவோங்கிற மரண பயம் ஒவ்வொருத்தனுக்கும் வரணும். அந்த பயம் மத்தவங்களுக்கு வரணும்னா கோபாலகிருஷ்ண வெட்டணும். தமிழ்வாணா, அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. மறுபடியும் பேசி பார்க்கலாம். பேசி பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இனிமே தீக்கிறதா. அரவிந்தா வாடா. நீ போ. வீட்டுக்கு வராம என்னடா பண்ணிட்டு இருக்க? வேண்டா, கேளும்போது கூட வரணுமா? வாங்கடா. தப்பு நடக்கிற இடத்துக்கு இந்த தமிழ்வான வருவான். சட்டம் கொடுக்காத தண்டனையை கட்டாயம் அவன் தருவான். தள்ளுங்க, யோ தள்ளுங்க. இன்னும் 24 மணி நேரத்தில் தமிழ்வாணன் அரெஸ்ட் பண்ணிய முன்னாடி நிறுத்தல இந்த ஊர்ல எவனோ காக்கி சட்டை போட முடியாது. அடிக்காதீங்க சார், எங்களுக்கு தமிழ் அடிக்காதீங்க.
கணன் 18 வயசு மேல இருக்கிற ஆம்பளைங்களை ஒட்டு மொத்தம் எல்லாரும் தூக்குங்கடா. எல்லாம் ஏத்துறா ஏத்துறா. அடியா எங்கடா தெரியாது தமிழோட நான் சொல்ற வரைக்கும் ஒருத்தனோட உயிரோட விடாங்க. தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீங்க யார் அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்க, உள்ள அடிப்பீங்க, மிதிப்பீங்க, கேள்வி கேட்க ஆள் என்னன்னா என்ன பண்ணுவீங்களே? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தவனை பணமா அனுப்புனா கூட எங்களை எவன முடியாது. தெரியும் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு வேண்டாதவனா இருந்தா பணமா அனுப்புவீங்க, வேண்டியவனா இருந்தா ஆஸ்பத்திரியில ஏசி ரூம்ல வச்சு ராஜ உபச்சாரம் செய்வீங்க, தேவைப்பட்டா விபச்சாரமும் செய்வீங்க. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்டா இங்க வந்த? இவனுக்கு என்ன வேணும்? டிஎஸ்பியா, எஸ்பியா இல்ல ஐஜியா? மந்திரிக்கு வேண்டியவங்க எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சட்டசபையில தீர்மானம் போட்டிருக்காங்களா? நிறுத்துறா. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அன்னைக்கே கையை உடைச்சிருக்கணும், விட்டுட்ட. இன்னைக்கு திமிரா பேசுறான். கைய அன்னைக்கு உடைச்சான்னா இன்னைக்கு உடைச்சான்னா உங்களையே அவன் கை நீட்டு பேசுனதுக்கு அப்புறம் அவன் உடம்புல கையே இருக்கக்கூடாது. எங்க வந்து என்ன பேசுற? என் தம்பி தெரியாம பேசிட்டான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார். இந்த வருஷம் படிப்பு படிச்சிடும், லீவ்ல படிக்கிறதுக்காக ஊருக்கு வந்தான், நாளைக்கே போயிடுவான், நானே அனுப்பி வைக்கிறேன் சார். அண்ணே சும்மா இருடா. ஐயா ஐயா அண்ணே ஏன கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஐயா நீங்களாவது சொல்லுங்க ஐயா, அவனுக்கு ஏதாவது ஆச்சுட்டா எங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. உனக்காக இந்த வாட்டி மன்னிச்சு விடுறேன். இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லு, புரியுதா? போ. ரொம்ப நன்றிங்க. அரவிந்தா பாரவிந்தா, அரவிந்தா பாரவிந்தா போடா. எதிர்த்து கேள்வி கேட்கறோம் நீங்க வச்சு கூட, அதான் விட சொன்னேன். நீ விசாரி. நம்ம கொள்கை தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா. நாயுடு தப்பு பண்ணா கொடுத்துட்டோம், இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எந்த தப்புமே பண்ணாத அப்பாவி ஜனங்களை போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்களே, அதுக்கு காரணம் இந்த பொண்ணோட புருஷன் தான். அதுக்கு அவனை வெட்டுங்கடா. இல்ல அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிடைச்சவனெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கானே அந்த இன்ஸ்பெக்டர், அவன் கையை வெட்டுங்கடா. அதை விட்டுட்டு பொம்பளைங்க கிட்ட போய் நம்ம வீரத்தை காமிச்சிட்டு இருக்கீங்களே, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல. டிரைவர் வண்டி எடு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, சீக்கிரம் எடு. நீ வெளியில வாமா. ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா போயிட்டு இருந்தப்ப நம்மளோட வந்து கட்டிட்டு போயிட்டாயா? அக்கா வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு, இனிமே ஆஸ்பத்திரி கொண்டு போய் பிரயோஜனம் இல்லை, அதான் இங்க கொண்டு வந்தேன். ஆக வேண்டியதை பாருங்க. பயப்படாதீங்க. என்னம்மா இது, ஒரு பொண்ணு பிரசவ வேலையில துடிச்சிட்டு இருக்கா, வேடிக்கை பாக்குறீங்க? இத்தனை பேர் தாலி ஏத்த அந்த நாயுடு குடும்பம் நாசமா போகணும்னு நாங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா அந்த குடும்பத்து வாரிசுக்கு உசுறு கொடுக்க சொல்றீங்க? நான் உயிர் கொடுக்க சொன்னது நாயுடுவோட வாரிசுக்கு இல்ல, நல்லது கெட்டது தெரியாத ஒரு குழந்தைக்கு. நாயுடுவோட குடும்பமே நாசமா போகணும்னு வேண்டிக்கிட்ட நீங்களே, வாரிசாவது நல்லபடியா வளரணும்னு வேண்டிக்கிட்டு பிரசவத்தை பாருங்க. ஏய் நீ போய் விளக்க நேரத்துக்கு போ.
Ha ha ha!